வணக்கம். இந்த வீடியோவில் வந்து S5 பார்ட் 2 பார்க்க போகிறோம். சரி, பார்ட் 1ல் வந்து நம்ம 3 வீலை பார்த்தோம். 3 வீல்ன்றது ஸ்டாண்ட் பை வோல்டேஜ், அதாவது எந்தெந்த ஐசிலாம் ஃபஸ்ட்டு இதுலேயே ஆன் ஆகணுமோ அதுக்கெல்லாம் 3 வீல் வோல்டேஜ் போகும். சரிங்களா? ரைட்டு. இதில் வந்து நம்ம பார்ட் 2ல் என்னென்ன பார்க்க போகிறோம்னா சிக்னல்ஸ் பார்க்க போகிறோம். சிக்னல்ஸ் வந்து அதாவது இது வந்து SIO வந்து ஒரு மேஜர் இது வந்து இதோடைய கண்ட்ரோல் இதுக்கு மேலே யார் இருக்காங்கன்னு பார்த்தா பிசிஹெச்னு இருக்காங்க. பிசிஹெச்ன்றது பிளாட்ஃபார்ம் கண்ட்ரோலர் ஹப். ஒரு ஐசி சிப்செட் ஐசி போல லேப்டாப் மதர் போர்டில் இருக்கும், அது வந்து பிசிஹெச்னு சொல்லுவோம். அதுக்கு இது வந்து 128 பின் இருக்கும், ஸ்கொயரில் இருக்கும். ஸோ இது வந்து SIOன்னு சொல்லுவோம். SIOன்றது வந்து ஒரு சப் கண்ட்ரோலர். ஏன்னா இதன் வழியாக தான் ஸ்டேஜஸ் படி வந்து நமக்கு ஆன் ஆகும். நமக்கு ஆன் ஆகிற சப்ளையே சீக்வென்ஷியல் சப்ளைன்னு சொல்லுவோம். சீக்வென்ஷியல் சப்ளைன்னா என்னென்னா, ஒரு சுவிட்சை ஆன் பண்ணனே ஒரு லைட் எரிஞ்ச பிறகு அந்த லைட் வந்த பிறகு இன்னொரு லைட் ஆன் ஆகும். இது பேரல்னா போட்டோன்னா எல்லா லைட்டும் எரியும். ஸோ இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் பேரலாக தான் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைமிங், அதாவது அந்த ஹார்ட்வேர் ஸ்டார்ட் ஆகிற ப்ராசஸை வந்து ரொம்ப டைம் வந்து குறைச்சிருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் நம்ம ஃபர்தர் வீடியோவில் பார்ப்போம். இதெல்லாம் பேசிக் வீடியோ. இந்த நாலேஜ்லாம் இருந்ததுனா தான் நம்ம ஃபியூச்சரில் என்ன பிளான் வச்சுருக்கோம்னா, லேட்டஸ்ட் மதர் போர்டெலாம் ஏதாவது ஒரு மதர் போர்டு எடுத்து அதை எப்படி ஸ்கிமேட்டிக்கு அதில் எப்படி பவர் டயக்ராம் செக் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி 3 வீலை பார்த்துருக்கோம். பவர் பட்டனுக்கு 3 வீல் வந்திருக்கோம். யார் கொடுக்குறான்னா பவர் ஐசி தான் கொடுக்குது. இதுக்கு வந்து யார் கொடுக்குறா? பவர் ஐசி தான் கொடுத்தோன்னே நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே SIO அந்த பட்டன் சிக்னலை ரிசீவ் பண்ணிவிட்டு, அந்த சிக்னல் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் இல்லையா? டவுனாக இருக்கும். பட்டனை ப்ரெஸ் பண்ணால் டவுனாக இருக்கும். அந்த சிக்னலை எடுத்து பட்டன் அவுட்ன்ற சிக்னலை பிசிஹெச்சுக்கு அனுப்பும். பிசிஹெச் அனுப்பிச்சோன்னே பிசிஹெச் எனேபிள் ஆகும். பிசிஹெச் எனேபிள் ஆனோடனே உடனே ஒரு கம்யூனிகேஷனை எல்பிசி லோ பின் கவுண்ட் கம்யூனிகேஷனை ஏற்படுத்தும். எல்பிசி கம்யூனிகேஷன். ஸோ இந்த கம்யூனிகேஷன் RSM ரீசெட்ன்ற சிக்னலை வைக்கும். இது வந்து கனெக்ட் பண்ணும் பிசிஹெச்சோட. RSM ரீசெட் வழியாக தான் இது கரஸ்பாண்ட் பண்ணும். RSM ரீசெட் அனுப்பிச்ச உடனேயே பிசிஹெச் என்ன பண்ணணும்னா S5 இல்லைனா S4 பண்ணும். S5 S4 ஆல்மோஸ்ட் சேம் தான். ஒரு சில போர்டில் S5 எனேபிள்னு போட்டிருப்பாங்க, ஒரு சிலதில் S4 எனேபிள்னு போட்டிருப்பாங்க. இதை அனுப்பிச்ச உடனேயே நம்ம இந்த S4 எனேபிள் வரும். சரி, இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொன்னால், நம்ம பிசிஹெச்சில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பார்க்கணும்னு சொன்னால் நமக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த போர்டு வியூன்னு வந்திருக்கு. ஸோ ஒரு சில சிக்னலை பார்க்கணுன்னா நம்ம எக்ஸாக்டாக போர்டு இருக்கும், கரெக்டாக அந்த பாயிண்டில் நம்ம பார்க்கலாம். போர்டு வியூ சாஃப்ட்வேர் வச்சு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா SIOடைய பின் டயக்ராம், SIO எப்பவுமே பின் ஐசி தான், எப்படி நீட்டாக பின்னு தான் இருக்கும். அதை வச்சு பின் கவுண்டை வச்சு நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? இப்போ இந்த S4 எனேபிள் இது வந்த உடனே நமக்கு என்னன்னா, SIO வந்து என்ன பண்ணுவோம்னா S5 ஆன்ன்ற ஒரு சிக்னலை பவர் ஐசிக்கு கொடுக்கும். பவர் ஐசிக்கு கொடுத்தாதான் அதோடைய காயிலோட அவுட்புட்டில், இந்த காயில் 2 காயில் இருக்கும், சுவிட்சிங் சப்ளை காயில், அதோடைய அவுட்புட்டில் ஆல்வேஸ் வோல்ட் வரும். இந்த ஆல்வேஸ் வோல்ட் வந்தால் தான் ஃபியூச்சரில் கன்வர்ஷன் வோல்டேஜ்லாம் போகும். ஹார்ட் டிஸ்க்கு, டிவிடிக்கு எல்லாத்துக்குமே போகும். இது வந்து மேஜர் வோல்டேஜ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் பார்த்தது வந்து 3 வீல் 5 வீல் வந்து ஆன் பண்ணுறதுக்கும் ஒரு இனிஷியல் வோல்டேஜ். இது வந்து அந்த வோல்டேஜ் வந்து லீனியர் ட்ராப் அவுட், LDOன்னு சொல்லுவாங்க. இது வந்து சுவிட்சிங் சப்ளை, ஹை கரண்ட் இருக்கும் இதில். ஏன்னா காயில் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் ஹை கரண்ட் இருக்கும். இதுதான் ப்ராசஸ். இப்போ நம்ம செக் பண்ணோம்னா ஸ்டெப் 1 என்ன பண்ணோம்? பவர் பட்டனுக்கு வோல்டேஜ் வந்திருக்கா, ஏற்கனவே பார்த்தாச்சு. ரெண்டாவது இப்போ இந்த ஸோ கண்டினியூ நம்ம என்ன பண்ணணும்னா, ஏன்னா இதெல்லாம் சிக்னல், அப்போ வந்து ஆஸ்லாஸ்கோப் வச்சு தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் அவ்வளோ பே பண்ணி வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது? கண்டினியூட்டி பார்க்கலாம். பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பட்டன் அவுட் சிக்னலில் 3 வோல்ட் VL இருக்கும். அந்த VL வோல்டேஜ் வந்து என்னாவும் ஆஃப் ஆகிடும். பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு நாலேஜை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டன் அவுட் சிக்னல் வந்து இங்கே போகும். அப்போது டயோட் மோடு நம்ம கிளாஸில் சொல்லியிருப்போம். அதாவது ரெட் கலர் வந்து கிரவுண்டில் வச்சுட்டு இப்போ பின்ல வந்து பிளாக்கை வச்சு பார்க்கணும். பார்க்கும்போது சம் ரெசிஸ்டன்ஸ் வரும். டயோட் மோடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம லாஜிக் போர்டெலாம் பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். 400 to 600 ஓம்ஸ் அது போல் வரும். ஸோ அந்த ஓம்ஸில் என்ன பண்ணலாம்னா, அந்த ஓம்ஸுக்குள்ளே வந்ததுன்னா ஸோ ஓகேன்னு அர்த்தம். ஒருவேளை ஹை ஓம்ஸ்ன்னு வந்தால் பிசிஹெச் ட்ரையாக இருக்கலாம்னு அர்த்தம். பிசிஹெச் ட்ரையாக இருக்கலாம், அப்படி இல்லை SIO ட்ரையாக இருக்கலாம். சிக்னலை பேஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணலாம். SIO வந்து சிக்னலை கொடுக்குது, அப்போ அந்த பின் வந்து ட்ரையாக இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ இது வந்து ட்ரை சால்டிங் அடித்தா சரியாயிடும்ன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதே போல் பிசிஹெச்சில் வந்து பார்க்கறதுக்கு கஷ்டம். நான் சொன்ன போல் போர்ட் வீவ் இருந்தால் அந்த டாட்டு ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஒரு ஜம்பர் எடுத்துகிட்டு வந்து SIOட பின் அவுட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த சிக்னல் வரணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன? பவர் பட்டன் இன்னு,
அடுத்தது பவர் பட்டன் அவுட்டு, அடுத்தது ஆர்எஸ்எம் ரீசெட்டு, நாலாவது S4 எனேபிள், அஞ்சாவது வந்து S5 ஆனு, ஆறாவது தான் இந்த காயிலுக்கெல்லாம் வோல்டேஜ் வரும். ஸோ இதுதான் ப்ராசஸ், பிளாக் டயக்ராம் படி ப்ராசஸ்ஸு. ஸோ இதை நம்ம ஒரு சிலதுக்கு வந்து பின் அவுட்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போ SIO வந்து வில் பி மாஸ்டர், அப்படி இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். SIO இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் 30 பேஜ். இந்த 30 பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ் இட் இஸ் SIO நம்ம செக் பண்ணணும்னா என்னென்ன பின் பார்க்கணும், VCC சப்ளை வருதா, எஸ் சப்ளை வருது, ரைட்டு. அடுத்தது இதுக்கு கிரவுண்டு, ஏன்னா டிசின்றதுனால கிரவுண்டை தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு தனியாக 4 பின்னுக்கு 4 பின்னு, 5 பின்னுக்கு 5 பின்னு இந்த கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அனலாக் கிரவுண்டும் இருக்குது. ஸோ இதையே வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம். கிரவுண்டில் வச்சு பார்த்து பீப் வரும், பீப் வந்துச்சுன்னா ஓகேன்னு அர்த்தம், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா இந்த சிக்னல்ஸை வந்து தேடணும். சிக்னல்ஸை வந்து தேடணும்னா ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், பவர் பட்டன் அவுட்டு, பவர் பட்டன் பாருங்க, KBC பவர் பட்டன் அவுட்டு, KBC பவர் பட்டன் அவுட் வந்து நமக்கு இந்த சிக்னல் வருது. சரி, ரைட்டு. அடுத்தது இதை சார்ந்து வேற இதோட பின்ல வந்து, ஏன்னா இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா U22 ஏன்னு ஒரு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 120 பின்னை நம்ம அப்படியே டெஃபைன் பண்ண முடியாதுன்றதுனால அது போல பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம இதில் மேலோட்டமாக நான் பார்க்குறேன் வேற ஏதாவது பின்ஸ் இருக்கான்னு. இல்லைன்னா இது வந்து அடுத்த இதில் வந்து எக்ஸ்டென்ஷனாக போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து இதில் வந்து அப்படி இருக்கிற போல இல்லை. ஸோ இந்த இடத்துல இல்லை, அவ்வளோ பின்ஸ் வந்து இல்லை. ஸோ நான் இங்கே பார்க்குறேன் ஒயர்லெஸ்ஸு, ஸோ இதெல்லாம் இல்லை, இதில் எதுவும் இல்லை. பார்ட் 2 தான். ஏதாவது இதுன்னா U28B. ஸோ இதில் எதுவும் கொடுக்கல, அப்போ அங்கே தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம ஜூம்லாம் கம்மி பண்ணிட்டு பார்த்தா புரியும். ஸோ இதில் வந்து அதை நான் ஒரு தோராயமாக பார்த்துட்றேன், ஏன்னா டைம் வந்து அதிகமாக தேவைப்படும். ஆனால் என்னென்ன பின் பார்க்கணுன்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, 15th பின்னு என்ன, பவர் S5 எனேபிள். ஸோ 38வது பின்னில் பவர் ஐசி இருக்கு. அப்போ இந்த எனேபிள் சிக்னல் வந்தால் தான் அங்கே ஒரு மாஸ்பெட் ஒன்று இருக்கும், அந்த சின்ன மாஸ்பெட் ஒன்று இருக்கும். இந்த மாஸ்பெட்டை ஆன் பண்ண உடனே தான் இந்த சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டேபிளாக இது அவுட்புட் வரும். ஸோ அதுக்கு அடுத்தது இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ பவர் பட்டன் அவுட்டு வரும். கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்தா புரியும். ஸோ அடுத்தது இதில் வந்து நம்ம அடாப்டர் லிமிட்டு, ஸோ PM ஸ்லீப்பு. ஸோ இதில் வந்து KBC 32வது பின்னில் இன்புட் வருது. அவுட்புட் மட்டும் நம்ம ஸ்லோவாக தேடலாம். நீங்களே கூட இந்த ஸ்கீமேட்டிக் டவுன்லோட் பண்ணி தேடி பார்க்கலாம். சரி, ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, இதில் 20th பின்னு நான் இதை ஏற்கனவே இது பார்த்துருக்கேன், அதனால ஒரு ஐடியா இருக்கும். இதை வந்து பாருங்கள், PM ரீசெட்டு. PM ரீசெட்டுன்னா ஸோ இது PMன்றது ஐசி வந்து என்னென்னா எங்கே போகுது அப்படின்னா PCHக்கு போகுது. இந்த சிக்னல் வந்து PCHக்கு போகுது. அதே நேரத்தில் இன்னொரு சிக்னல் PM ஸ்லீப் சிக்னல் S4. சரி, இது எப்படி செக் பண்ணுறதுனா, ஒன்று வோல்டேஜை பார்த்தா வோல்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம டயோட் ரெசிஸ்டன்ஸ் மூலிமா பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பார்க்கணுன்னா இதில் DSO டிஜிட்டல் ஆசிலோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். அப்படி பார்த்தா தான் ஸோ இதோடைய ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நம்ம ஜென்ரலாக வந்து சரி ஒரு சில நேரத்தில் ஸ்கீமேட்டிக்லாம் கிடைக்காது, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து SIOட ஐசியை மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பின்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸில் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த U28B U22Bல தான் பாருங்க, இந்த பவர் பட்டன் 19 பின் இதுக்கு போகுது. இந்த பவர் பட்டன் SBனா சவுத் பிரிட்ஜுக்கு போகுது. ஸோ இது வந்து கரெக்டாக இந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்தால் தான் ஒர்க் ஆகும். அப்போ தான் இதோட இது பார்க்க முடியும். நான் ஒரே ஒரு சிக்னலை மட்டும் காப்பி இது ஃபைனில் போட்டு பார்க்குறேன். பவர் S5 எனேபிள், இதுதான் வந்து பவர் ஐசி எனேபிள் பண்ண போகுது. 38 பேஜ் பாருங்க, 38 பேஜ். இங்கே என்ன பண்ணுது பாருங்க. ஸோ இந்த மாஸ்பெட்டை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நெகட்டிவ் 0 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த டைரக்ஷன் வந்து கேட் சைடில் இருக்குது. அப்போ இது வந்து என்ன ஆகும், இந்த சிக்னல் போனால் என்ன ஆகும், இந்த 0 வோல்ட் என்ன ஆகும், இந்த ட்ரெயினுக்கு கிரவுண்ட் ஆகிடும். சரி, கிரவுண்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும், 0 வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த 0 வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே போகும். அதாவது இந்த கேட்டுக்கு இன்புட்டாக போகும். கேட்டுக்கு இன்புட்டாக போனால் இது ஒன்று 0 வோல்ட்டு,
அப்போ கிரவுண்ட் ஆகும். இது எல்லாமே நெகட்டிவ் சிக்னல். முதல்ல வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ண பிறகு என்ன ஆகிடும், இது வந்து நெகட்டிவ் சிக்னலாக மாறிடும். இது எல்லாமே சிக்னலாக மாறிடும். நமக்கு இந்த மாஸ்பெட்டெல்லாம் ஜஸ்ட் ட்ரிகர் பண்ணி ஷார்ட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ இது ஆன் ஆகல. இப்போ நம்ம இந்த சர்க்கியூட் நம்ம ஸ்கிமேட்டிக்கில் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, ஆன் ஆஃப் சுவிட்சுக்காக. சுவிட்சிங் சொல்லுவாங்க மாஸ்பெட்டை, அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒன்று கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து 0 வோல்ட்டு பாசிட்டிவ் சிக்னல். அதாவது பாசிட்டிவ் வோல்டேஜோ ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் சிக்னல் தான். சிக்னல் கொடுத்தாங்கன்னா, சிக்னலில் வோல்டேஜ் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக கிரவுண்ட் ஆகிடும். கிரவுண்ட் ஆகிடுச்சுன்னா மைனஸ் சிக்னலாக மாறிடும். அப்போ என்ன ஆகும்னா, இங்கே போகும், இந்த மாஸ்பெட்டுக்கு போகும். இந்த மாஸ்பெட்டுக்கு வந்து போனோன்னே இந்த கேட் ஆன் ஆகும். இது 0 வோல்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி வரையில் இது 3VL இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஆனு, நம்ம இந்த சிக்னல் வந்தால் ஆஃப் கண்டிஷன் போகும். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்கிமேட்டிக்கில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இது எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த பின் இருக்குது பாருங்கள், இந்த இதுதான் என்ட்ரி 1 என்ட்ரி 2 6 and 1க்கு வந்து இது வரும். வந்துச்சுனா தான் உங்களுக்கு ஸ்டேபிள் பவர் சப்ளை இருக்கும். ஸ்டேபிள் பவர் சப்ளை வந்து வந்தால் தான் இருக்கும். சரிங்களா? இந்த இது வந்து வரணும். அதாவது இந்த இது வரணும். வந்தால் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த காயிலோட வோல்டேஜ் நிற்கும். காயில் வோல்டேஜ் பார்த்தீங்களா, 5 வோல்ட்டு நிற்கும். ஸோ இதில் இன்னும் ஒரு சின்ன பகுதி இருக்குது, அதை நான் எழுதலை. ஸோ இது இன்புட் வந்தாலே இங்கே பாருங்கள், இந்த பின்ஸ்லாம் பார்க்கணும். இது என்னன்னா, டிரைவ் எல் லோ மாஸ்பெட், டிரைவ் ஹெச் ஹை மாஸ்பெட். இது வந்து ஒரு பல்ஸ் ஃப்ரீக்வன்சியை கொடுக்கும். இது மொத்த காம்பினேஷன் தான் நமக்கு என்ன கிடைக்குது, அவுட்புட்டாக கிடைக்குது. இது வந்து மெயின் மாஸ்பெட் 19 வோல்ட் மாஸ்பெட், இந்த போர்டில் 18 வோல்ட்டு. இது வந்து நெகட்டிவ் மாஸ்பெட்டு. இந்த 2 மாஸ்பெட்டோடைய காம்பினேஷனில் தான் நமக்கு வந்து இது ஒரு அவுட்புட் கிடைக்குது. அதே போல் தான் அந்த பகுதியிலையும் அதே தான் 2 மாஸ்பெட் போட்டிருக்காங்க. 2 மாஸ்பெட் 3D பவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய இதை நம்ம வந்து டிரைவ் ஹெச் டிரைவ் எல் இதில் வந்து பல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி கொடுத்தோன்னே இது ஒர்க் ஆகும். இதுதான் டீப் லெவலில் சர்ச் பண்ணுறது. நீங்கள் மாஸ்பெட் மாற்றி பார்த்தீங்க, பவர் ஐசி மாற்றி பார்த்தீங்க, எஸ்ஐஓ மாற்றி பார்த்தீங்க, அப்படியே வேலை செய்யலைன்னா இவ்வளோ வேலை செய்யணும். அப்போ தான் அந்த போர்ட் ரெடி ஆகும். சரி, இன்னும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சின்ன காம்பனன்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த காம்பனன்ட்ஸை நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு ரஃபாக செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஒரு பேஸ்ட்டை போட்டுட்டு வார்ம் ப்ளோ அடிச்சுட்டு நல்லா போர்ட் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.